ஒருநாள் கவின் தன் தாத்தாவின் மாடியிலுள்ள கொட்டகையில் ஒரு பழைய பொக்கிஷ வரைபடத்தைக் கண்டான். அந்த வரைபடத்தில் யாரும் கண்டிராத ஒரு மறைந்த தீவு குறிக்கப்பட்டிருந்தது. உற்சாகமாக கவின் தன் பையில் சிற்றுண்டி, திசைகாட்டி, டார்ச் எல்லாம் போட்டு தனது சைக்கிளில் நதிக்கரைக்குப் போனான். அங்கே ஒரு மரப்படகு கிடைத்தது. அது மூலம் நதியில் சென்றான். வழியில் காடுகள், நெருடல் வழிகள், குரங்கு சத்தங்களைக் கடந்து பயணம் செய்தான். அச்சமயம் ஒரு பெரிய கழுகு மேல் இருந்து ஒரு பிரகாசமான கல்லை கீழே வீசியது. கவின் அதை எடுத்தான். அது வரைபடத்தில் சரியாக பொருந்தியது. உடனே ஒரு ரகசிய செய்தி ஒளிர்ந்தது. துணிச்சலானவர்களே பொக்கிஷத்தை காண்பார்கள். அவனும் பயமின்றி பயணம் தொடர்ந்தான். ஒரு துள்ளும் பாலம் கடந்து கல்லுயர்ந்த மலையை ஏறி ஒரு பெரிய நீர்வீழ்ச்சியை அடைந்தான். அதன் பின்னால் ஒளிரும் ஒளியுடன் ஒரு ரகசிய குகை. அதில் பொன், வைரம் எதுவும் இல்லை. ஆனால் முன்னைய பயணிகள் எழுதிய ஒரு ஞானப் புத்தகம். கவின் மகிழ்ச்சியாக சிரித்தான். இதுவே உண்மையான பொக்கிஷம். சாகசம் என்பது பொற்காசுகள் மட்டுமல்ல, அது உன்னை கண்டறிதல், கற்றல் மற்றும் துணிச்சல்.